அம்மா என்ன கிளம்பிட்டீங்க அப்படி? நான் கிளம்பிட்டேன். செம்மவள்ளி சீக்கிரம் வா, நேரம் ஆகுது. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம என்ன விஷயமா போறோம் வைக்கணும். சரிங்க அத்தை. நானும் ரெடி ஆயிட்டேன். மீனா குட்டி, மீனா சீக்கிரம் வா. அத்தை கிளம்பலாமா? உன் ஃப்ரெண்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டல? எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் அத்தை. அவ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டா. நம்ம கிளம்புவோம் அத்தை. கார்ல போயிரோமே அப்படி? அத்தை கார் எடுத்துட்டு போனா எங்க போறீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஊர்க்காரங்களே யோசிப்பாங்க 4 பேர் எங்க போறாங்க அப்படின்னு. வேண்டாம் அத்தை, நம்ம ட்ரெயின்ல போயிடுவோம். இங்க இருந்து 4 ஊர் தள்ளி, அதுக்கு ட்ரெயினா? அத்தை பக்கத்துல நமக்கு ஸ்டேஷனே, அதுல ஏறி அங்க போறோம். சரி அப்ப வாங்க. தேன்மொழி, தேன்மொழி. அத்தை நாங்க தெரியும் நீங்க வெளியில போறீங்க. யாரும் கேட்டா சும்மா பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லணும். அவ்வளவுதானே அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதான் இல்ல அப்படின்னா வீட்ல யாருமே இல்லன்னு கிஷோருங்க வருவான். அப்படியே அனுப்பி விட்டுரு, கதை திறந்துறாத. உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேப்பா எல்லாரும் இருக்காங்களான்னு கேப்பா. இருக்காங்கன்னே சொல்லு, இல்லனா அடுத்த நடி வந்து நிப்பான். சொல்ல மாட்டேன். இல்ல சொல்லிதான் பாரு. ஏதாவது வேண்டாத வேலை பாத்தீங்க தொலைச்சு. சொல்ல மாட்டேன். இவ கட்டாயம் சொல்லுவாத்த. உண்மைதான் சொல்லுதா? சொல்ல மாட்டேன். கதவை திறந்து விட்டா அவனுக்கு. சரிங்க கேவலப்படுத்தாம போயிட்டு வாங்க. அவன் கேட்டா கோயிலுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லு. சரிங்க ஆல் தி பெஸ்ட் தா. நாங்க என்ன போருக்கா போறோம்? வேக போக்க போறோம். ரெண்டு ஒண்ணுதான் தா. உங்களலாம் வச்சுக்கிட்டு சரி நீங்க போயிட்டு வாங்க. ஆமா அவ கிஷோருக்கு போன் போட்டு சொல்லணும்ல, கிளம்புவா. சரி அப்ப நம்ம கிளம்புவோமா? சரிங்க தேன்மொழி, ஒருவேளை நாங்க வரக்கு லேட் ஆயிட்டுனா பிள்ளைங்க 3:30க்கு வருவாங்க. சாப்பாடு பாடு வச்சு கொடுத்துரு. அவன் சின்னவன் தோசை தான் சாப்பிடுவான். தோசை ஊத்தி கொடுத்துரு. சரிங்க அத்தை. அன்பரசி மேகி தான் வேணும்னு கேப்பா. கிரண்டி கொடுக்கணும். அதான் இல்ல, அத மட்டும் கண்ணுல காட்டிடாத. என்ன டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல? இங்க பாரு, கிஷோரும் என் 2 பேரும் வருவாங்க. அவளுக்கு லெமன் சாதம் கிரண்டி வச்சிருக்கேன். அத கொடுத்துரு. சரிங்க அத்தை. இந்த வீட்ல ஆளுக்கு ஒண்ணு திங்குதா இல்ல ஒண்ணு போல ஏதாவது திங்குதானே பாரு. பழக்கி விட்டாச்சு. சரி போமா. அந்த பெரிய பிள்ளைகள் 3 டியூஷனுக்குலாம் போயிட்டு தான் வரோம். ஒருவேளை முன்ன பொண்ணு ஆயிட்டுன்னு எட்டி பார்க்கணும். அதெல்லாம் நான் பொறுப்பா பாத்துக்கிடுவேன். மீனா பக்கத்து தெருல தான் இருக்கா. அடிக்கடி சமைக்க மாட்டா. வீட்ல சமையல் இருக்கும். அதை கொண்டு கரெக்ட் எடுத்து கொண்டு கொடுத்துரு. ஸ்டேஷனுக்கு வந்துட்டாவளா? அதெல்லாம் வந்துருப்பாள்வ. நீ கொண்டு கொடுத்துரு. கரெக்டா 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். இல்லன்னா அவ்வளவுதான் மயக்கம் போட்டு விழுந்துருவா. கரெக்டா கொண்டு கொடுத்துறேன். உனக்கு எந்த வேலையும் இல்ல. கரெக்ட் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். சரியா? ஐயோ சரி. போமானமா? சரிங்க தா. அப்பா நல்லா இருக்குனே. எக்காரத்தை கொண்டு நம்ம பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாதுட்ட. அவகிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கேன். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? இதோ 2-3 தெரு சொன்னாலே. வாங்க, ஸ்டேஷன்ல இருந்து நேரா வந்தா ஒரு தெருன்னு சொன்னா. சரி நம்ம அப்படியே போவோம் வாங்க. ஆட்டோ என்ன பிடிச்சிருமா? நடந்து போவோம்க்கா. சரி. மீனா குட்டி, இதுல தானே கோயில் இருக்குது. அவ வேற ஏதோ கோயில் சொன்னாலத்த. அந்த பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு கேள. சரிங்க தா. பாத்துக்கிடுங்க, ஒயாம அலைய வச்சிடாதீங்க. இல்ல அதான் சப்பா, இப்படியே சொல்லி 2 கிலோமீட்டர் நடக்க வச்சிருக்காளுவ. ஏண்டி நாம நடக்காத நடையா? அப்ப நடந்தோம், இப்ப நடக்க முடியலையே. கொழுப்பு தமிழ். ஆமா, 4 காசு தான கொழுப்பு ஏறுதுல்ல. தமிழ் ஒழுங்கா நட. ஏன் நாளை 20 கிலோமீட்டர் நடந்து போய் பழகல? உண்மை சொல்லு, உன்னால நடக்க முடியுது? முடியலதா, ஆனா ட்ரை பண்ணுவேன். வா, இப்படி ஃபேமிலியா ஒண்ணா நடந்து எவ்வளவு நாள் ஆகுது. வா. அதுவும் சரிதான். அத்தை பாத்து கிராஸ் பண்ணுங்க. அதுல பல ஜூஸ் கடை இருக்கு, குடிச்சிட்டு போமா. தமிழ் ஆசையா இருக்குடி. நினைச்சு பாப்பேன் அந்த பல ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னு. ஒத்தையில வந்து எங்க குடிக்க வைக்கமா இருக்கும். அதான் இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோமே, குடிப்போமா? சரி நான் இதுல நிக்க. நீங்க 3 நேரத்தை குடிச்சிட்டு வாங்க. நீங்களும் வாங்கலாம் தா. இல்லவா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நீங்க 3 நேரம் குடிச்சிட்டு வாங்க, நான் இதுலயே நிக்கிறேன். சரிங்க தா. அக்கா நீங்க 2 பல ஜூஸ் குடிச்சிருங்க. ஏத்தால பூச்செடி தொட்டி போட்டிருக்காங்க, நான் பாத்துட்டு இருக்கட்டா. இந்த வீட்டை அலங்காரம் பண்ணல உனக்கு என்ன அவ்வளவு ஆசை? வீட்டையே பூஞ்சோலியா தானே ஆக்கி வச்சிருக்கா. அது எனக்கு பிடிக்கும்க்கா. அழகழகா ரோஸ் பூலாம் வச்சிருக்காங்க. நான் பாத்துட்டு வரேன், நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் வந்துருவேன். இது பொண்ணு விசாரிக்க அந்த மாதிரி தெரியல. ஆமா சரி போயிட்டு வரட்டும். நீங்க என்ன ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க, அவ அதை பாக்கட்டும். நான் ஓரமா நிக்க. சீக்கிரம் வாங்க. சரிங்க தா. தமிழ், நீ மட்டுமே பல ஜூஸ் குடிச்சிட்டு வரியா? சாந்தி இல்ல, அதுல பக்கத்துல ஒரு வீடு இருக்குது. அதுல சின்ன பிள்ளைலாம் கிடக்குது. நான் அதுகிட்ட உட்கார்ந்துருக்கேனே. வேண்டாம், எனக்கு பல ஜூஸே வேண்டாம். கேட்டியா? சரி வாரேன் போ.
கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே உன்னை விட்டா யா துணியே கண்ணை மூடி திறந்தாலும் உன்முகம்தான் உன் நினைவுகள் போகலையே நெஞ்சுக்குள்ள துடிக்கிற என் ஹார்ட் உன் பேரை சொல்லுதடி என்னை விட்டு போக நீ நினைச்சா உசுரே போகுதடி எவ்வளோ பெரிய கவிதை சொல்லியிருக்க நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலான்னு பாரு பாதவத்தி அத்தை என்ன இன்னைக்குள்ள எங்க டாடியை கண்டுபிடிச்சிடலாம்ல அதாவது அதே ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லக்கா அந்த போலீஸ்காரர் உன்னையே குறுகுறுன்னு பார்த்தது உனக்கு தெரியாது தெரியும் அத்தி இதையவே வெடிச்சிரும் முழுக்க எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சேன் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் வாங்கத்த அவர் என்ன பாக்குறாருன்னு எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் மட்டும்தான் எண்ணம் ரொம்ப தெளிவா தான் இருக்க காதம்பரி மவளாச்சே நான் அவ பார்த்தது உனக்கு தெரியாதோன்னு நினைச்சேன் ஏத்த பொண்ணா பிறந்த நமக்கு தெரியாது யார் எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சா அதே நேரத்துல தருண் நின்னானே ஆமா பொறாமையில வெந்து போய் நின்னா பார்த்தேன் அதுல ஒரு ஆனந்தம் ஐயோ அத்தை எனக்கு எந்த சிந்தனையும் இல்ல எனக்கு எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு நான் எங்க அப்பா கூட சேரணுத்த இனி நான் வாழ்ற வாழ்க்கையாது எங்க அப்பா கூட வாழணுத்த எனக்குன்னு இருக்கிற ரத்த சொந்தம் என் அப்பா மட்டும் தானே தருணை நம்பல என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டா இதே என் அப்பானா என்னை அப்படி விட்டுட்டு போவாரா சொல்லுங்க சரிதான் என்னதான் இருந்தாலும் அவன் வேறதாங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டாள் அத்தை என்ன அனாதி ஆக்கிட்டாள் அத்தை எப்படித்தான் இனி பாசம் வரும் நான் பட்ட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை சரி சரி அதெல்லாம் மறந்துரு அவன் ஏதோ கோவத்துல பண்ணிருப்பான் கோவத்துல பண்ணினாலும் வலி வலி தானத்த அது இது கடைசி வரைக்கும் போகாதுல அத்தை ஒருவேளை தருண் திரும்பி வந்தா எத்துக்க மாட்டேன் அவ்வளவு முன்னாடியே நான் அவமானப்பட்டேனே அத்தனை பேர் இருந்த நான் அனாதியா இருந்தேனே 1.5 வருஷமா அவன் பின்னாடி எப்படிலாம் சுத்தி இருப்ப எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப அவமானத்தை கூட பெருசுப்படுத்தாம அவன் மனசுல இடம் பிடிச்சா போதும் தானத்த நினைச்சேன் என்னை சுத்தமா நினைச்சு தூக்கி போட்டுட்டாளாத்த என் அன்பு அவனுக்கு புரியலாத்த என் காதல் அவனுக்கு புரியலாத்த அவனுக்கு நான் தொந்தரவா தெரிஞ்சத்த நான் பண்ண காதலே அவனுக்கு அன்பா தெரியல தொந்தரவா இருந்தது வேண்டத்த நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல அதே மாதிரி இனி என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லை போதும் அம்மா செஞ்ச பாவம் என்னோட கழியட்டும் என் பிள்ளைக்கு வேண்டாத்த அப்பாக்கு பிள்ளையா கடைசி வரைக்கும் அப்பா கூடயே நான் வாழ்ந்துக்கிடுதேன் எங்க அம்மா எங்க அப்பாக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடைசி காலத்துல எங்க அப்பா கூட நான் இருந்து அந்த பாவத்தை கழிச்சுக்கிடுதேன் எங்க அப்பாக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வயசான காலத்துல அவரை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு என் ஆயுசை நான் போக்கிக்கிடுதேன் என் அப்பாவை மட்டும் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஐயோ பாவம் அப்பா யாருன்னு தெரிஞ்சு சொல்ல முடியலையே இப்போ உங்க அப்பா கண்டுபிடிக்கனால மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு தானே போவானே யார் என்ன எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல ஏமெல்லாம் எங்க அப்பா தான் என் அப்பாவை கண்டுபிடிக்கணும் சே அந்த போலீஸ்கார ஒன்றும் தப்பாலாம் பார்க்கல பார்த்தத அவர் தப்பாலாம் பார்க்கல 4 அக்கா லாஸ்ட் தம்பி அத்தனை பொறுப்பு இவர் தலையில இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி காதல் வரும் வராது ஏதோ நான் வெளிநாட்டுக்கார பொண்ணுல அதாவது எப்ப பார்த்திருப்பாரா என்னமோ நீ உண்மையிலே காதம்பரி மோதானே அப்படி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்ல இல்ல நீ காதம்பரி மோலே இல்ல உன் அம்மைக்கு இதுல பாதி புத்தி இருந்தா கூட நல்லா இருந்திருப்பா அப்படி ஒரு தாய்க்கு இப்படி ஒரு பிள்ளை நீ உண்மையிலே ரொம்ப நல்லா தெரியுமா நான் ஒண்ணு சொல்லட்டா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நானே ரொம்ப தெளிச்சலா இருக்கேன் தெரியுமா நிஜமாவா ஆமா சரி நான் கவிதை எழுதணும் எழுதுறேன் சரி அத்தை சீக்கிரம் கவிதை எழுதி முடிங்க ஸ்டேஷனுக்கு போகணும் கவிதை எனக்கு கவிதை வா ஸ்டேஷனுக்கு போவோம் ஆனா ஒண்ணு இனிமேல் எந்த வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது ஒரு பய உள்ளே நம்மள ஜாமீன் எடுக்க வராது ஆமாத்த வாயை பொத்திட்டு போயிட்டு வந்துடணும் லஞ்சா கிஞ்சா வாய்க்கு எதுவுமே ஆகாது நேர்மையா போயிட்டு நேர்மையா வந்துருவோம் கரெக்ட் சார் நீங்க சொன்னால முடிச்சா சார் சரி நான் என் ஊருக்கு கிளம்புறேன் 2 நாள்ல வரமாட்டேன் இதுக்கெல்லாம் நீங்க பாத்துடுங்க ஓகே சார் எப்படி கேட்கணும் தெரியலையே ஒருவேளை வேண்டாம் சார் அந்த பொண்ணுங்க வந்தா டீடைல கொடுக்கலாம்னு சொல்ல வரீங்க அப்படிதானே சார் இல்ல கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வந்தேன் சார் இன்னைக்கு டீடைல கொடுக்கன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு வருவாங்களே நான் ஊருக்கு கிளம்புறேன் அர்ஜென்ட்டா வீட்டுல போன் பண்ணிட்டு இருக்காங்க நான் கிளம்பி ஆகணுமே நீங்க போங்க சார்
இல்ல நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நாலு அக்கா தங்கத்தை வச்சுக்கிட்டு உனக்கு காதல கல்யாணம். முதல்ல இந்த கபடி விளையாட்டு தூக்கி தூரா போடு. நான் வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கண்ணை பிடிக்கிட்டு அழைத. நீ எப்ப பார்த்தாலும் கபடி கபடி அணைஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப கபடி கபடின்னு போவ, நாளைக்கு பொம்பளை பிள்ளை பின்னாடி போவ. இந்த குடும்பத்தை யாருல தலையத்துறா? சார் நீங்க என்ன கிளம்பலையா? போகணும், வீட்டு ஞாபகம், அதான் நின்னுகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறீங்களா சார்? இல்ல மாசத்துக்கு 2 வாட்டி போவேன், போய் தான் ஆகணும். சரி நான் கிளம்புறேன். ஓகே சார். ஆதிரா ஆதிரா அந்த முறுக்கு மட்டும் கொடுத்துருங்களே, அது எட்டவே மாட்டேங்குது. அப்பா தங்கச்ச குறையத்துற வரைக்கும் இந்த கபடி இந்த காதலி எல்லாத்தையும் நீ மறந்துடு. ஆதிரா காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை, வாழ்ந்து பார்த்து நீ சொல்லம்மா. இறைய வேண்டும் மனது இது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா? வீட்டுக்கு போறேன், அங்க என்னெல்லாம் காத்துட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும். இன்னைக்கு என்னென்ன பொறுப்பை எங்க அப்பா என் தலையில கட்ட போறாவன்னு எனக்கு தெரியல. பொறுப்புகளை சுமந்து சுமந்து வயசு போனதான் மிச்சம். சொன்ன டயத்துக்கு போகணும், இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து ஏதாவது பொறுப்பு இருக்கும். சரி கிளம்புவோம். அந்த பொண்ணு நெத்துக்கு வருவேன்னு சொன்னால, உனக்கு எப்பமாவது பொறுப்பு இருக்காடா? நீ என்னைக்கா சொன்ன டயத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கியா? ஒன்னாதான் இந்த மாப்பிள்ள வேண்டான்னு போயிட்டாரு. ஏன்னா அழகா உங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை ஆம்பளை பையன் வேறன்னு பெத்த மாதிரி எனக்கு எல்லாம் தேவைதான். பையன் இருந்தா பொறுப்பா இருப்பான்னு நினைச்சு உன்னை ஆசை ஆசையா பெத்த. நீ எங்க பொறுப்பா இருக்க? பையன் வேணும்னு தவமா இருந்து கோயில் கோயிலா சுத்தி சுத்தி உன்னை பெத்த. இப்படி ஊதாதியா சுத்திக்கிட்டு இருக்கிய. ஒன்னாதான் உங்க அக்கா கல்யாணம் நினைச்சு, ஒன்னாதான் உங்க அக்கா கல்யாணம் நினைச்சு. ஐயோ கிளம்பிட்டேன். இன்னைக்கு மட்டும் வம்பு கம்பி இழுத்துறாத. நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு பையவளையில வராது. வாயே திறக்க மாட்டேனே. சார் என்ன சார் போயிட்டாங்களா? ஏன் 2 நேரம் கழிச்சு வராது? இவனே அந்த சார் இதான் நின்னுட்டு இருந்தாரு, இப்பதான் போனாரு. வந்திருந்தா கிடைச்சிருக்கும். சார் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வருவாரு. 2 டேஸா? ஆமா மேடம் இங்க எடுத்து தாங்கல. அவர் இல்லாம நான் கொடுக்க கூடாது, ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் இவ்வளவு நேரம் வீட்டை 2 வெட்டி முடிஞ்சல? அத்தை அழுத கவிதை எழுதுறேன்னு நேத்தபுரம் கடத்திட்டீங்க பாருங்க. இது 2 நாள் கழிச்சு தான் கிடைக்குமா? 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு நீ ஏன் மேல பழிய போடுற? 10 மணி வரைக்கும் தூங்குவாளா? சரி நான் 10 மணிக்கு எந்திரிச்சேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? 10:05க்கு. சப்பா இந்த 2 காமெடி பீஸ் ஒரே வீட்ல இருக்குது. சரி ஆனா இங்க வரதுக்கு லேட் பண்ணது நீதான். கவிதை எழுதுங்கிற பேர்ல நேத்த கடத்துனது நீங்க தான். அந்த ட்ரெஸ் போடவா இந்த ட்ரெஸ் போடவா நேத்த கடத்துனவா நீதான். பேனா எழுத மாட்டேங்கன்னு கவிதை எழுதுக்கு நேரமாக்குனது நீங்க தான். 2 பேருமே போயிட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, கிளம்புங்க. அந்த சாரி இப்பதானே போனார்னு சொன்னீங்க. ஆமா அவரை கொஞ்சம் போனை போட்டு வர சொல்லுங்களேன். ஆமா இவ டீட்டெயில கொடுக்கிறதுக்காக போனவர் திரும்பி வராரு. சொல்ல முடியாது, வந்தாலும் வருவாருப்பா. இன்னைக்கு டீட்டெயில் வேணும்னு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாளோ? அவன் போறவே சரியில்லை. அவன் வேலைக்கு தான் போய் பாக்குறான். இவ வேற அங்கங்க போயிட்டு வரான். இது கிசாலும் சொல்ல மாட்டேங்கிறான் இந்த டீட்டெயிலும். ஒருவேளை ஸ்டேஷனுக்கு போயிருப்பாளோ? சரி நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. ஒருவேளை அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவானோ? ஒருவேளை நான் ஒருத்தனை காதலிக்கிறேன் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான்னு சொன்னது இவனா இருப்பானோ? ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போலத்த. நேற்று தூக்கத்துல கூட அவன் இவகிட்ட லவ் சொல்ற மாதிரியே எனக்கு கனவு வருது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். கிசார் கிட்ட சொல்லி இவன் இந்த ஊரை விட்டு கால் பண்ண வைக்கணும். என்ன பண்ண ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அவன் இங்க இருக்கவே கூடாது, இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடாது, இல்ல இந்த ஸ்டேட்ல அவன் இருக்கக்கூடாது. ஏதாவது பண்ணணுமே. கிஷோர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். கிஷோர் நினைச்சா இவனை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அப்போ கிஷோரை தான் பார்க்க போகணும். ஆதிரா ஏண்டி எனக்கு பைத்தியம் முடிக்க வைக்கிற இருக்க? வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அப்படின்னா வீட்ல யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்களே, இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னல. அப்படியா? இப்ப நான் வரணுங்கியா வேண்டான்னு சொல்றியா? அதான் வீட்ல யாரும் இல்லன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னனே. அப்படியா? ஆமா
அத்தை வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டா கல்வி ஆயிட்டல நீயும். உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ம்? வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கிறவதான் அவ போனை போட்டு வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்படியே சொல்லிக்கிட்டு ம்? இப்ப இப்ப இப்ப